ஹாய் காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? செம்மையாக இருக்கேன்னு நினைக்கிறேன். நானும் இங்கே செம்மையாக இருக்கேன். இப்போ வந்து நம்ம சிறப்பூஞ்சியில் 3rd டே டுவர்ட்ஸ் டபுள் டெக்கர் பிரிட்ஜ். பாய்ஸ்லாம் இங்கே ரெடி ஆகிட்டு காரில் ஏறிட்டு இருக்கானுங்க. இதான் எங்கள் ஹோட்டல். ரெய்னியாக தான் இருக்குது. இது ரெய்னி சீசன் தான். இது தெரிஞ்சு தான் வந்தோம். செம்ம கிளைமேட்டாக இருக்குது. இப்போ தான் நல்லா இருக்கும், மெகாலயா மஸ்ட்டு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எங்களோட ஹோட்டல் ஸ்டேவும் சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்றது எல்லாமே செம்மையாக இருந்துச்சு. இப்போ வந்து நாங்கள் அப்படியே காரில் ஏறிட்டு டுவர்ட்ஸ் டபுள் டெக்கரு இப்போ சிறப்பூஞ்சியில் தான் இருக்கும். பார்ப்போம், அப்படியே போயிட்டு சிறப்பூஞ்சியில் இருக்கிற டபுள் டெக்கரை பார்ப்போம். அடேங்கப்பா, தண்ணி அடிச்சு ஊத்திட்டு இருக்கே. வீடெல்லாம் இருக்கு. வந்து நியர்லி 2000 ஸ்டெப்ஸ் கிட்ட வந்தாச்சு. இங்கே தான் சிங்கிள் ட்ரக் பிரிட்ஜ் இருக்குமா. 2000 நியர்லி 2000 கிட்ட போனால் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதா இங்கே தெரியுது. ஃபஸ்ட்டு அங்கே போயிட்டு எனக்கு தெரிஞ்சு இதே அதிகமாக தான் இருக்கும் போல். இப்போ என்னன்னு பார்ப்போம். இறங்குறது ஈஸியாக இறங்கியாச்சு. மேலே ஏறுறப்ப தான் இருக்குது வேட்டை. இங்கேயும் போகக்கூடாதான். ரெண்டு பேர் தான் உள்ளே போகணுமா? இல்லை, அப்படியே போயிட்டு வரேன்.
மாப்பிள்ள கட்ட தாண்டா இருக்கு. வேற லெவல். சிங்கிள் ட்ரெக்கர் பிரிட்ஜ் ரூட்லேயே இருக்கு எல்லாமே. ஆனால் கீழே விழுந்தா முடிஞ்சிச்சு. காமிக்கிறேன் பாருங்க. சிங்கிள் ட்ரெக்கர் பிரிட்ஜ் செம்மையாக இருந்துச்சு எக்ஸ்பீரியன்ஸு. ஏன்னா ஒரு ஆளாக தான் போகணும், அதை மறந்துடாது. ஏன்னா இங்கே கைடு யாரும் இல்லை, நாங்களாக தான் வந்தோம். இங்கே பாருங்களேன், ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் வரப்போ யாருமே இந்த காட்டில் இல்லை. நாங்கள் வந்து அப்படியே நடுவில் வரப்போ செம்மையாக இருந்துச்சு. ஆக்சுவலாக அங்கேருந்து இங்கே வரணும், யாருமே இல்லை சுற்றி, நாங்கள் மட்டும்தான் வந்திருக்கோம். ஒரு திக் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. அப்படியே நான் ஃபஸ்ட்டு இப்போ பயம் இல்லை, நார்மலாக நடந்து வரேன். ஆனால் ஃபஸ்ட்டு நான் வந்தேன்னா குரூப்பில் முன்னாடி போடா அப்படின்னாங்க. முன்னாடி வரப்போ என்னடா ஆக போகுது என்னன்னே தெரிலையே அப்படின்னு சொல்லி தான் வந்தோம். அடுத்து டபுள் டெக்கர் பிரிட்ஜை நோக்கி பயணம் பண்ணலான்னு இருக்கோம். அது எப்படி என்னன்னு தெரில, அது போக வேணான்னு சொன்னாங்க. ஆனால் அங்கே போய் பார்ப்போம். அங்கே பக்கத்தில் வீடெல்லாம் இருக்குது. நார்மலாக அவங்கள்ட்ட அப்படியே கேட்டுட்டு போகலாம், இல்லை யாராவது அங்கே இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு போகலான்னு இருக்கும். பார்ப்போம்.